அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறோம்ல, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால அந்த மாதிரி வேல்யூ கொடுக்க முடியுங்க. எதுக்குன்னா சிந்திக்கணும். இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்டோ யாருமே இதை வச்சு ட்ரேட், இது ஒரு அடிஷனல் டூல் நம்ம தினமும் கொடுக்கறது. நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு துவங்குது. என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்ரோல் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிட்டேன். என்ரோல் பண்ணவங்களுக்கு யாருக்காவது லிங்க் வரலன்னா கிளாஸ்க்கான லிங்க்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு 8 மணிக்கு தோணுது. சரி, அடுத்தது நம்ம இப்போ இன்னைக்கு டேட்டாஸ் இது பார்த்துருவோம். எஃப்ஐடிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ரீட்டைல் ட்ரேடர்னா பாருங்க, இன்னும் ரீட்டைல் ட்ரேடர் வந்து ஹியூஜ் கான்ட்ராக்ட் 7,55,000 கான்ட்ராக்ட் இன்னும் பையில் வச்சிருக்காங்க. நேற்று பாருங்க, நேற்று 57,000 கான்ட்ராக்ட் பையில் வந்திருக்காங்க. ஆனா ப்ரோ ட்ரேடர் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. செல்லிங் 1,42,000 கான்ட்ராக்ட் தான் குறைவாக தான் இருக்கு. ஆனா சேஞ்சஸ் நேற்று வந்து 75,000 கான்ட்ராக்ட் அவங்க செல்லிங்க்கு மாறி இருக்காங்க. எஃப்ஐ 6,12,000 கான்ட்ராக்ட் செல்லிங்ல இருக்காங்க. சேஞ்சஸ் 16,000 கான்ட்ராக்ட். அப்போ இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்றத பாத்தீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? எந்த டைரக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ரீட்டைல் ட்ரேடருக்கு எகென்ஸ்டா தான் மார்க்கெட் நடக்கும். அப்ப இவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்காங்கன்னா இவங்க ஒண்ணு கவர் பண்ணணும், இல்ல பைலே இருந்தாலும் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு அதே டைரக்ஷன்ல. இதெல்லாம் நமக்கு தெரியும். எப்படி தெரியும்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா. இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? லைவ்ல அப்போ எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அங்க நம்ம மேக்ஸ் அடிப்படையில நம்ம கால்குலேஷன்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இது ஒரு அடிஷனல் டூல். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு லெவல்ஸ்க்கு வருவோம். இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ பர்ஃபெக்டான ட்ரேடு இருக்கிறத வந்து எடுக்கணும், இல்லையா விட்டுறணும். அவ்வளோ இதாக செய்யணும் இன்னைக்கு ட்ரேடு. வெரி வெரி ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,300 புட்டு 82 ரூபீஸ்க்கு சப்போர்ட். இங்க சப்போர்ட் எடுத்தா 82 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். 82 ரூபீஸ் உடைச்சு அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். நான் சொல்றது மார்க்கெட் நிஃப்டி 50 சொல்றேன், இந்த ஸ்ட்ரைக்க சொல்லல. முதல்ல அதை சிந்திங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்க இருந்து இதுக்கு சப்போர்ட் எடுத்தா டவுன் சைடும் 25,300 புட்டு 82 ரூபீஸ், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா அப் சைடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதை இந்த சைக்கிள்ல எல்லா சைக்கிளும் நம்மளால வேல்யூஷன் கால்குலேஷன் பண்ணி கொடுக்க முடியும். நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சைக்கிள் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இங்க இருந்து மேல போனா ஒரு விலையில திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து ரிவர்ஸ் ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அது அங்கெல்லாம் நடக்குமா என்னங்கிறதுல மேக்ஸ் வேல்யூஸ், அங்க மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு, அங்க எல்லாமே மாறுபடும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பி ஆகணும் ரூல் இருக்கு. அப்புறம் இது வந்து 82 ரூபீஸ்க்கு எபோ தான் சஸ்டெயின் ஆகுதா பிலோ தான் சஸ்டெயின் ஆகுதாங்கிறது ஒரு லைனை போட்டு பார்க்கறதுல ஃபால்ஸாகவும் இருப்பாங்க, நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதுவும் மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். இதுதான் இதை சார்ந்த கிளாஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு அடிஷனல் டூல். டோட்டல் மேக்ஸ் இது எங்க என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் என்ன எல்லாமே அதுல இருக்கும். சரி, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.